கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் நீச்சமாக அமர்ந்திருக்கிறார். அடுத்து 6ஆம் இடம் 7ஆம் இடம் இந்த வாரம் சஞ்சாரம் செய்வார். இருந்தாலும் குரு பார்வை உங்கள் சந்திரன் மேல் 5ஆம் இடத்தில் பதிவதால் உங்களுக்கு நல்ல பலன்களை நடக்கும். கெடுபலன்கள் அதிகமாக இருக்காது. இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு நல்ல பலன்களையே இந்த வாரம் வழங்குவார். அடுத்து உங்கள் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி. இவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு சூரியனால் நன்மைகளே அதிகம் இருக்கும். குரு பார்வையுடன் இருப்பதால் உங்களுக்கு சகோதர பலமும் சகோதரர்களால் உங்களுக்கு நன்மைகளும் அதிகம் இருக்கும். மொத்தத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல பலனை இந்த வாரம் வழங்குவார். அடுத்து சுக்கிர பகவான். இவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நல்ல பலனே. உறவுகள் வருகை, வீடு, வண்டி, வாகனம் இவற்றாலும் தாயாலும் உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் சுக்கிர பகவானால் உங்களுக்கு கிடைக்கும். இவர் உங்கள் ராசியை 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் விஷயத்திலும் ஓரளவுக்கு நல்ல பலன்களே உங்களுக்கு சுக்கிரனால் நடக்கும். அடுத்து செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இட அதிபதி. 5ஆம் இட அதிபதி 10ஆம் இட அதிபதியாக இருப்பதால் ஓரளவுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார். செவ்வாயால் உங்களுக்கு கெடுபலன்கள் அதிகம் இல்லை. ஓரளவுக்கு நல்ல பலன்களே உங்களுக்கு நடக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு குரு பகவான். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இட அதிபதி, அதாவது 9ஆம் இட அதிபதியாக இருக்கிறார். இவர் உங்களுக்கு நல்ல பலன்களே அதிகம் வழங்குவார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு புத்திரர்களால் பேரும் புகழும் நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். இவர் அதாவது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் மனைவிக்கும் பல தொந்தரவுகள் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் விலகி இந்த வாரம் நல்லதே நடக்கும். ஓரளவுக்கு நல்ல பலன்களையே குரு பகவான் இந்த வாரம் உங்களுக்கு வழங்குவார். அடுத்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து கடக ராசிக்கு சொல்ல வேண்டியதில்லை. வாரம் ஒன்றையே தான் நாங்கள் திருப்பி சொல்லிக்கொண்டு எல்லா ஜோசியர்களும் இதையே தான் சொல்வார்கள். கடக ராசிக்காரர்கள் சனி பகவானால் பட்ட துன்பங்கள் மிகவும் அதிகம். இனியும் பொறுத்து கொள்ளுங்கள். மார்ச் 26 வரை உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எல்லாம் நல்லதாக நடக்கும். அடுத்து ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் தந்தையார் விஷயங்களிலும் அவர் வகை உறவுகளும் பல சங்கடங்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கும். இவற்றையெல்லாம் சற்று சமாதானமாக மன தைரியமாக சமாளித்துக் கொள்ளுங்கள். அடுத்து கேது பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து இவர் நல்லதே செய்வார். 3ஆம் இடத்தில் கேது இருப்பது உங்களுக்கு தனலாபங்கள், பொருள் வரவுகள் இவற்றையெல்லாம் தருவார். குரு பகவானும் அவரை பார்ப்பதால் மொத்தத்தில் கேது பகவான் உங்களுக்கு நன்மையே இந்த வாரம் செய்வார். பொதுவாக கடகராசியினருக்கு இந்த வாரம் நல்ல பலன்களும் கெட்ட பலன்களும் சமமாக இருப்பதால் ஓரளவுக்கு சமாளித்து கொண்டு வருவீர்கள். சனி பகவான் ஒருவரால் மாத்திரமே உங்களுக்கு அதிக தொல்லைகள். அவரை வாரம் சென்று வணங்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்மையே நடக்கும்.